ஜனவரி மாதத்திற்குள் கோடீஸ்வரர் ஆகப் போகும் மகர ராசிக்காரர்கள் பரிகாரம் செய்வதால் பலன்கள் கிடைக்கும். இப்போது என்னென்ன பரிகாரம் எப்படி செய்வது என்று இப்பதிவில் பார்ப்போம். இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களோடு இந்த 2025 இல் அடி எடுத்து வைக்கும் மகரம் ராசி வாசகர்களே, இவ்வாண்டு உங்களுக்கு நடைபெறவிருக்கும் பலன்களை பார்ப்போம். 2025ஆம் ஆண்டில் சனி பகவான் உங்கள் தைரிய ஸ்தானத்தில் அமர்வதால் மார்ச் 2025 முதல் மகர ராசிக்காரர்களுக்கு சாதகமான நிலையில் இருக்கும். அத்தகைய சூழ்நிலையில் சனி பகவான் உங்களை உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்வார். வருட ராசி பலன் 2025 ஆண்டு குரு பெயர்ச்சி உங்களுக்கு பணம் தொடர்பான விஷயங்களில் வெற்றியை தரும். நிழல் கிரகங்களான ராகு மற்றும் கேதுவும் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் தருவார்கள். பணப்புழக்கம் ஓரளவு சொல்லும்படி இருக்கும். வெளியில் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். இந்த வருடம் உங்களுக்கு மனத்துணிவு அதிகமாகும். உங்கள் செயல்திறனில் வேகமும் விவேகமும் இருக்கும். பல புதிய திட்டங்களை அமல்படுத்த முடியும். உடல் நலம் சிறப்பாக இருக்கும். உங்கள் புகழ் ஓங்கும் படியான செயல்களை செய்வீர்கள். திருமண முயற்சிகள் நிறைவேறும். புது வீடு வாங்கி அதில் குடிபெயர முடியும். வாகன வகையில் ஆதாயம் உண்டு. உடல் ஆரோக்கியம் சீராகும். கணவன் மனைவிடைய ஒற்றுமை அதிகரிக்கும். நட்பு வட்டத்தில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கும். நண்பர்களின் மூலம் உதவி கிடைக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி மகிழ்ச்சி ஏற்படும். புதிய வீடு மனை வாகன யோகம் அமையும். திருமணம் போன்ற சுப காரியங்கள் தடையின்றி நடக்கும். தொழில் மற்றும் பணியில் இருந்த மந்த நிலை மாறும். கோர்ட் வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு வரும். வெளிநாட்டு பயணங்கள் மூலம் சிறப்பான பலனை எதிர்பார்க்கலாம். புதிதாக சொத்து வாங்கினால் கூட அதில் வில்லங்கம் இல்லாமல் பார்த்துக்கொள்ளவும். பெற்றோர்களின் உடல் நலத்தில் கவனம் தேவை. உடல் அலைச்சல் அதிகம் இல்லாமல் பார்த்துக்கொள்ளவும். உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது குறைய ஆரம்பிக்கும். வசதி வாய்ப்புகள் பெருகத் தொடங்கும். வீடு வாகன வகையில் சில செலவுகள் ஏற்படும். தாயாரின் உடல் நலத்தில் கவனம் தேவை. வெளியூர் பயணங்கள் அடிக்கடி உண்டாகும். எல்லா வகையிலும் முன்னேற்றம் உண்டாகி உங்கள் வாழ்க்கை பாதை உயரத் தொடங்கும். பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். கடன்கள் மளமளவென தீரத் தொடங்கும். வீட்டிற்கு தேவையான பொருள்களை வாங்கி குவிப்பீர்கள். பணம் பல வழிகளில் வந்தாலும் செலவுகளும் காத்து கொண்டிருக்கும். குறிப்பாக உங்கள் வளர்ச்சிக்கான செலவு சற்று கூடுதலாகவே இருக்கும். இதுவரை பட்ட கஷ்டங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதுதான் உண்மை. வீடு தோட்டம் நிலப்புலன்கள் வாகனங்கள் என பொருள் சேர ஆரம்பிக்கும். சில நேரங்களில் குடும்ப தேவைகளை நிறைவேற்ற பெரிதும் சிரமப்பட வேண்டியிருக்கும். மனைவின் உதவி வேண்டிய நேரத்தில் கிடைக்கும். சிலருக்கு எதிர்பாராத தனவரவு உண்டு. குடும்பத்தில் மதிப்பு மரியாதை இருக்கும். பெண்களின் ஆதரவு உண்டு. பொருள் சேரும். பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும். குடும்பத்திலிருந்து வரும் பின்தங்கிய நிலை படிப்படியாக மறையும். உறவினர்கள் வகையில் இருந்து வந்த பிரச்சனை மறையும். அவர்களின் வருகையும் அவர்களால் நன்மையையும் கிடைக்கும். உத்தியோகம் பார்க்கும் இடத்தில் ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். வேலை பார்க்கும் இடத்தில் பதவி உயர்வும் புதிய பொறுப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். ஒரு சிலருக்கு கூடுதல் வருமானம் கிடைக்கவும் வாய்ப்புண்டு. சிலர் புதிய தொழில் தொடங்கவும் இப்போது செய்து வரும் தொழிலை மாற்றி பார்க்க முயற்சி செய்வீர்கள். ஓய்வு இல்லாமல் தொடர்ந்து உழைக்க முடியும். அலைச்சலும் பயணங்களும் அடிக்கடி ஏற்பட்டாலும் அவை உங்களுக்கு எல்லா விதத்திலும் சாதகமாகவே இருக்கும். தொழில் வகையில் பல புதுமையான திட்டங்களை புகுத்தி வெற்றி பெற முடியும். பெயரும் புகழும் ஏற்படும். அலுவலக ரீதியான பணிகளின் சுமை அதிகமாக இருக்கக்கூடும். உத்தியோகம் சம்பந்தமாக அடிக்கடி வெளியூர் பயணங்களும் அமையக்கூடும் என்பதால் உடலில் அலுப்பும் சலிப்பும் ஏற்படும். வேலையில் இருந்த நெருக்கடிகள் குறையும். மனநிம்மதியோடு வேலையை கவனிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். உயரதிகாரிகளின் ஆதரவு முழுமையாக கிடைக்கப் பெறுவீர்கள். உழைப்பு வழக்கம் போல் இருந்தாலும் வருமானம் இருமடங்காக இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் சில சிக்கல்கள் வரும். தொழில் வியாபாரம் நன்கு சுறுசுறுப்பாக நடக்கும். தொழில் வியாபாரத்திற்கப்பட்ட பழைய கடனை இப்போது அடைக்கும் சந்தர்ப்பம் வரும். இந்த ஆண்டு பெரியளவில் பாதிப்பு ஏதும் வர வாய்ப்பு இல்லை. எனினும் 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு யோகமான ஆண்டாக அமையும். அதிர்ஷ்டம் மற்றும் புகழுடன் பிறந்தவர்கள் வாழ்வில் உச்சம் பெறுவார்கள். இந்த ராசியின் கீழ் உள்ளவர்கள் பெரும்பாலும் இயல்பிலேயே பிரபலமாகி எந்த துறையிலும் நட்சத்திரங்களைப் போல ஜொலிப்பார்கள்.
சினிமா, கலை, இசை, நடனம், அரசியல், இராணுவம், காவல்துறை மற்றும் அரசு துறைகளில் உயர் அதிகாரிகள், விளையாட்டு, வணிக காந்தங்கள், பல செல்வங்கள், சமூக பிரமுகர்கள் ஆகியோர் பொதுவாக ஆர்வமுள்ள முக்கிய பகுதிகள். ஜாதகத்தில் சனியும் சுக்கிரனும் நன்றாக இருந்தால் மருத்துவம் மற்றும் தொழில்நுட்பம் அவர்களுக்கு மிகவும் பொருத்தமானது. எப்பொழுதும் வேலை, வியாபாரம் அவர்களை பிஸியாகவும் உயிருடனும் வைத்திருக்கும். சூழ்நிலையையும் சுற்றுப்புறத்தையும் அவதானித்து ஏற்றுக்கொள்வதன் மூலம் அவர்களால் எளிதில் வாழும் சூழலை உருவாக்க முடிகிறது. பெரும்பாலான குணங்கள் கடக ராசி மற்றும் மகர ராசிகளுடன் பொருந்துகின்றன, அங்கு அவர்கள் கட்டளையிடும் இயல்புடையவர்கள். எப்போதும் பயணம் மிகவும் சுவாரஸ்யமாகவும் அர்த்தமுள்ளதாகவும் இருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு வேலைப்பளு காரணமாக தெய்வீகத்தன்மை அதிகம் இல்லாவிட்டாலும் பிரார்த்தனைகளை மனதிற்குள் வைத்துக்கொண்டு தங்கள் கடமைகளை சிறப்பாகச் செய்கிறார்கள். பொறுப்புகள் மற்றும் கடமைகளுக்கு அர்ப்பணிப்பு ஒதுக்கப்பட்ட வேலையை முடிக்க பல சந்தர்ப்பங்களில் மிகவும் உதவியாக இருக்கும். மகர ராசிக்காரர்கள் பிறப்பிலேயே அசாதாரண திறன்களை வளர்த்து எந்த துறையிலும் அதிசயமான சாதனைகளை செய்வார்கள். பொறுமை, சாதனை, நடைமுறை அணுகுமுறை மற்றும் பாதுகாப்பு ஆகியவை அவர்களின் முக்கிய வார்த்தைகள். விருதுகளும் வெகுமதிகளும் அடிக்கடி கதவை தட்டும். அவர்களில் பெரும்பாலோர் சிறுவயதிலிருந்தே ஆழ்ந்த ஞானம், புரிதல், நிலைத்தன்மை மற்றும் செயலால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். மற்றவர்களுக்கு தானம் செய்ய தயாராக இருக்கும் மகர ராசிக்காரர்களால் பல தொண்டு நிறுவனங்களும் அமைப்புகளும் நடத்தப்படுகின்றன. சுய மதிப்பீடு, தன்னம்பிக்கை, பரிபூரணம், துணிச்சலான இதயம், சாகசங்கள், நேர்மறை மனப்பான்மை, பிறரை ஊக்கப்படுத்துதல், பொதுச் சேவைகள் என்பன மிகச்சிறந்த குணங்கள். ஆரோக்கியமான உணவுகள் மற்றும் வழக்கமான உடற்பயிற்சிகள் அவர்களை 90 ஆண்டுகள் வரை உயிருடன் வைத்திருக்கின்றன. கடக ராசியினரை தவிர வேறு யாராலும் தாக்கம் செலுத்த முடியாது. அங்கு அவர்கள் தங்கள் சொந்த வலுவான மனசக்தியையும் பாதிப்புக்கு முன் எதையும் தோற்கடிக்கும் தெய்வீக உணர்வையும் கொண்டுள்ளனர். அதிர்ஷ்ட நிறங்கள் இண்டிகோ, மெரூன் மற்றும் வெள்ளை, கற்கள் சிவப்பு, பவளம், ஹெசோனைட்டுகள் மற்றும் முத்து மற்றும் எண்கள் 6 மற்றும் 9. மகரமுத்திராடம் போட்டியில் வெற்றி சூரியனை நட்சத்திராதிபதியாக கொண்டிருந்தாலும் முதலாம் பாதத்தினருக்கு தனுசு குரு ராசி நாதனாகவும், 2, 3, 4ஆம் பாதத்தினருக்கு மகரம் சனி ராசிநாதனாகவும் உள்ளனர். உத்திராடம் முதலாம் பாதத்தினருக்கு மே 1 முதல் 6இல் சஞ்சரிக்கும் குருவால் நட்பலன் தர முடியாது. எதிரி தொல்லை, உடல் சங்கடம் ஏற்படலாம். 2, 3, 4ஆம் பாதத்தினருக்கு 5இல் சஞ்சரித்து பூர்வ புண்ணிய பலன் வழங்குவார். பிரச்சனை மறையும். பார்வைகளின் பலன் முதலாம் பாதத்தினருக்கு குரு 6இல் சஞ்சரித்தாலும் அவரது 5, 7, 9ஆம் பார்வைகளால் முன்னேற்றத்தை தருவார். பணவரவு கூடும். தொழில், வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். 2, 3, 4ஆம் பாதத்தினருக்கு ஜென்ம ராசி 9, 11ஆம் இடங்களை குரு பார்ப்பதால் நினைத்தது நிறைவேறும். சனி சஞ்சாரம் முதலாம் பாதத்தினருக்கு 3இல் சஞ்சரிக்கும் சனியால் முயற்சி வெற்றியாகும். நினைப்பது நடந்தேறும். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு, பதவி வரும். தொழிலில் லாபம் அதிகரிக்கும். 2, 3, 4ஆம் பாதத்தினருக்கு குடும்பத்தில் குழப்பம் தோன்றும். ராசிக்கு குருபார்வை உண்டாவதால் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போகும். ராகு கேது சஞ்சாரம் முதலாம் பாதத்தினருக்கு 4ஆம் இட ராகுவால் குடும்பத்தில் நெருக்கடி தோன்றும். உடல்நிலையும் ஒருநேரம் மறுநேரம் இருக்காது. 10ஆம் இட கேதுவால் தொழில் முன்னேற்றம் அடையும். பணியாளர்களுக்கு வேலைப்பளு அதிகரிக்கும். 2, 3, 4ஆம் பாதத்தினருக்கு 3ஆம் இட ராகுவால் தொழில் முன்னேற்றம் ஏற்படும். 9ஆம் இட கேதுவால் தெய்வ அருள் உண்டாகும். சூரிய சஞ்சாரம் முதலாம் பாதத்தினருக்கு மே 14, ஜூன் 14, செப் 17, நவ.1, 5, 2025, பி.1, 3, மார்ச் 14 காலங்களிலும். 2, 3, 4ஆம் பாதத்தினருக்கு ஜூன் 15, ஜூலை 16, அக்.1, 8, டிச.1, 5, 2025, மார்ச் 15, ஏ.1, 3 காலங்களிலும். சூரியனின் 3, 6, 10, 11ஆம் இட சஞ்சாரத்தால் நெருக்கடி தீரும். தொழில், வேலையில் உயர்வு உண்டாகும். வழக்கில் சாதக நிலை உண்டாகும். பொதுப்பலன் முதலாம் பாதத்தினருக்கு குருவின் பார்வைகளும் 3ஆம் இட சனியும், 2, 3, 4ஆம் பாதத்தினருக்கு 5ஆம் இட குருவின் சஞ்சாரமும் பார்வைகளும்
மூன்றாம் இட ராகுவும் 4 பாதத்தினருக்கும் சூரியன் 120 நாட்களும் செவ்வாய் 90 நாட்களும் உங்கள் வாழ்வில் வளத்தை ஏற்படுத்தும். பணவரவு அதிகரிக்கும். குடும்பத்தில் நிம்மதி நிலைக்கும். தொழில் சனியும் குருவும் சாதகமாக இருப்பதால் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். போட்டியாளர்களால் ஏற்பட்ட நெருக்கடி முடிவிற்கு வரும். இழுபறியாக இருந்த செயல்கள் வெற்றியடையும். பணியாளர்கள் நெருக்கடி விலகும். தற்காலிக பணியாளர்களுக்கு வேலை நிரந்தரமாகும். அரசு பணியாளர்களுக்கு பாதிப்பு விலகும். விரும்பிய இடமாற்றம், எதிர்பார்த்த பதவி உயர்வு உண்டாகும். பெண்கள் விருப்பம் நிறைவேறும். திருமண வயதினருக்கு மாங்கல்யம் ஏறும். உடல் பாதிப்பு நீங்கும். செல்வாக்கு உயரும். வாழ்க்கை துணையின் ஆதரவு அதிகரிக்கும். பொன் பொருள் சேரும். சிலர் புதிய வீடு கட்டி குடியேறுவர். கல்வி படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். பொதுத் தேர்வு போட்டிகளில் மாணவர்கள் வெற்றி கிடைக்கும். மேற்படிப்பிற்கான முயற்சி பலிதமாகும். விரும்பிய கல்லூரியில் இடம் கிடைக்கும். உடல்நிலை உடல் பாதிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். பரம்பரை நோய் தொற்றுநோய் போன்றவற்றில் இருந்து விடுபடுவீர்கள். யோகா தியானம் நடைபயிற்சி நன்மையளிக்கும். குடும்ப பிரச்சனை விலகும். வெளிநபரால் வந்த குழப்பம் முடிவிற்கு வரும். பிள்ளைகளின் நலனில் அக்கறை செலுத்துவீர்கள். சேமிப்பு உயரும். சொத்து சேரும். சிலருக்கு புதிய வீடு அமையும். சுப நிகழ்ச்சி நடக்கும். பரிகாரம் சிவன் விநாயகரை வழிபட்டால் சங்கடங்கள் மறையும். திருவோணம் செல்வாக்கு உயரும். சந்திரனை நட்சத்திராதிபதியாகவும் சனியை ராசிநாதனாகவும் கொண்ட நீங்கள் நினைத்ததை சாதிப்பதில் சாமர்த்தியசாலிகள். இதுவரை ராசிக்கு 4இல் சஞ்சரித்து சங்கடத்தை உண்டாக்கிய குரு பகவான் மே 1 முதல் 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கப் போகிறார். 5இல் குரு சஞ்சரிக்க அனைத்தும் வெற்றியாகும். செல்வாக்கு உயரும். 12 ஆண்டுகளுக்கு பின் வாழ்வில் யோகத்தை தரப்போகிறார். பார்வைகளின் பலன் 5இல் சஞ்சரித்து வளம் தரும் குருவின் 5, 7, 9ஆம் பார்வைகள் ராசி 9, 11ஆம் இடங்களுக்கு உண்டாவதால் உடல்நிலை சீராகும். உற்சாகம் அதிகரிக்கும். உயர் பதவியும் பொறுப்பும் ஏற்படும். எதிரிகள் பணிவர். மண்ணை தொட்டாலும் பொன்னாகும். தடைப்பட்ட வருமானம் வரத் தொடங்கும். முடங்கிய முயற்சிகள் இனி நடக்கும். நம்ப முடியாத அளவிற்கு அதிர்ஷ்டம் உண்டாகும். சனி சஞ்சாரம் 7.5 சனியால் வருமானத்தில் நெருக்கடி ஏற்படும். குடும்பத்தில் குழப்பம் தோன்றும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போகும். ஆனால் சனியின் பார்வை லாபஸ்தானத்திற்கு உண்டாவதால் வருமானம் அதிகரிக்கும். ராசிக்கு குரு பார்வை உண்டாவதால் சனியின் கெடுபலன் குறையும். ராகு கேது சஞ்சாரம் 3ஆம் இட ராகுவால் தொய்வான பணிகள் நிறைவேறும். முயற்சியாவும் வெற்றியாகும். வியாபாரம் தொழில் லாபம் கூடும். எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும். நினைத்ததை சாதிக்கும் நிலை உண்டாகும். 9ஆம் இட கேதுவால் தெய்வபலம் கூடும். பெரியோரின் ஆசி கிடைக்கும். சிலர் கோயில் திருப்பணிகளை முன்னின்று நடத்துவர். சூரிய சஞ்சாரம் ஜூன் 15, ஜூலை 16, அக் 18, டிச 15, 2025, மார்ச் 15, ஏப் 13 காலங்களில் சூரியன் 3, 6, 10, 11ஆம் இடங்களில் சஞ்சரிப்பார். இக்காலத்தில் அந்தஸ்து உயரும். சட்டச்சிக்கல் மறையும். நெருக்கடி விலகும். உடல்நிலை மேம்படும். வியாபாரம் தொழிலில் உயர்வை ஏற்படுத்துவார். வேலை தேடுவோரின் விருப்பத்தை நிறைவேற்றுவார். புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றி பெறும். அரசியல்வாதிகள் செல்வாக்கை உயர்த்துவார். பொதுப்பலன் குருவின் பார்வைகள் 3ஆம் இட ராகு 120 நாட்கள் சூரியன் 90 நாட்கள் செவ்வாய் உங்கள் வாழ்வை வளமாக்குவர். அதிர்ஷ்ட காற்று உங்களை நோக்கி வீசும். வியாபாரத்தில் முன்னேற்றம் தொழிலில் வளர்ச்சி குடும்பத்தில் மகிழ்ச்சி என்று அனைத்திலும் உங்கள் நிலை உயரும். சொத்து சேரும். சுப நிகழ்ச்சி நடந்தேறும். நோய் பாதிப்பு நீங்கும். தொழிலில் தடை விலகும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும். வாடகை லீஸ் இடங்களில் தொழில் செய்பவர்களுக்கு அந்த இடத்தை சொந்தமாக வாங்கும் நிலையுண்டாகும். பணியாளர்கள் ஆதரவு அதிகரிக்கும். இழுபறியான செயல்கள் நிறைவேறும். பணியாளர்கள் 5ஆம் இட குரு அதிர்ஷ்டம் அளிப்பார். பணிபுரியும் இடத்தில் பொறுப்பு ஏற்படும். எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும். அரசு பணியாளர்களுக்கு கடந்த கால பிரச்சனை முடிவிற்கு வரும். விரும்பிய இடமாற்றம் உண்டாகும். பெண்கள் அஷ்டலட்சுமியின் ஆசி உண்டாகும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமண வயதினருக்கு வரன் அமையும். பணிபுரியும் இடத்தில் புதிய பொறுப்பு ஏற்படும். சிலர் வீடு கட்டி குடியேறுவர். கல்வி 5ஆம் இட குருவால் மேற்கல்வி எண்ணம் நிறைவேறும். மேற்படிப்பிற்காக மேற்கொள்ளும் முயற்சி பலிதமாகும். விரும்பிய கல்லூரியில் இடம் கிடைக்கும்.
உடல்நிலை உங்கள் ராசிக்கு குரு பார்வை உண்டாவதால் உடல்நிலையில் ஏற்பட்ட சங்கடம் குறையும். வைத்திய செலவு கட்டுப்படும். ஆரோக்கியம் அதிகரிக்கும். குடும்பம் குடும்ப வாழ்க்கை சிறக்கும். விருப்பம் பூர்த்தியாகும். பொன் பொருள் சேரும். குழந்தை பாக்கியம் ஏற்படும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். பூர்வீக சொத்தில் பிரச்சனை விலகும். குலதெய்வ அருள் சேரும். தம்பதி ஒற்றுமை அதிகரிக்கும். பரிகாரம் லட்சுமி நாராயணரை தினமும் வழிபட்டால் நினைத்தது நிறைவேறும். அவிட்டம் தொழிலில் முன்னேற்றம். செவ்வாயை நட்சத்திராதிபதியாக நீங்கள் கொண்டிருந்தாலும் 1, 2ஆம் பாதத்தினருக்கும் மகரம் 3, 4ஆம் பாதத்தினருக்கும் சனியே ராசிநாதனாக உள்ளார். குருமே 1 முதல் 1, 2ஆம் பாதத்தினருக்கு 5இல் சஞ்சரித்து அதிர்ஷ்ட வாய்ப்பை அள்ளித் தருவார். பொன் பொருள் புகழை வழங்குவார். 3, 4ஆம் பாதத்தினருக்கு 4இல் சஞ்சரித்து அமைதியின்மை உடல் சோர்வை ஏற்படுத்துவார். பார்வைகளின் பலன் 1, 2ஆம் பாதத்தினருக்கு 5இல் சஞ்சரிக்கும் குருவின் பார்வைகள் ஜென்ம ராசிக்கும் 9, 11ஆம் இடங்களுக்கும் உண்டாவதால் தொட்டதெல்லாம் பொன்னாகும். 3, 4ஆம் பாதத்தினருக்கு 8, 10, 12ஆம் இடங்களுக்கு குருபார்வை உண்டாவதால் உடல் பாதிப்பு குறையும். வருமானம் அதிகரிக்கும். வெளிநாட்டு முயற்சி ஆதாயம் தரும். சனி சஞ்சாரம் 1, 2ஆம் பாதத்தினருக்கு 2ஆம் இடச் சனியால் தடைகள் குறுக்கிடும். வருமானம் எதிர்பார்த்தது போல இருக்காது. குடும்பத்தில் குழப்பம் ஏற்படும். 3, 4ஆம் பாதத்தினருக்கு ஜென்ம சனியாக சஞ்சரிப்பதால் உடல் சங்கடம் தோன்றும். கூட்டுத் தொழிலில் நெருக்கடி உண்டாகும். ராகு கேது சஞ்சாரம் 1, 2ஆம் பாதத்தினருக்கு 3ஆம் இட ராகுவால் முயற்சி வெற்றியாகும். முடியாமல் நின்ற வேலைகள் நிறைவேறும். 9ஆம் இட கேதுவால் பெரியோர் ராசி கிடைக்கும். 3, 4ஆம் பாதத்தினருக்கு 2ஆம் இட ராகுவால் வருமானத்தில் நெருக்கடி. குடும்பத்தில் சங்கடம் உருவாகும். 8ஆம் இட கேதுவால் உடல் பாதிப்பு வேலைப்பளு உண்டாகும். சூரிய சஞ்சாரம் 1, 2ஆம் பாதத்தினருக்கு ஜூன் 15, ஜூலை 16, அக்.1 8, டிச.1 5, 2025, மார்ச் 15, ஏ.1 3 காலங்களிலும். 3, 4ஆம் பாதத்தினருக்கு ஏ.1 4, மே 13, ஜூலை 17, ஆக.1 6, நவ.1 6, 2025 ஜன 13 காலங்களிலும் சூரியன் 3, 6, 10, 11ஆம் இடங்களில் சஞ்சரிக்கிறார். இதனால் நெருக்கடி விலகும். முயற்சி வெற்றி பெறும். நோய் தீரும். ஆரோக்கியம் மேம்படும். வியாபாரம் தொழில் உயர்வு அடையும். பொதுப்பலன் 1, 2ஆம் பாதத்தினருக்கு குருவின் சஞ்சாரத்துடன் அவரது பார்வைகளும் 3ஆம் இட ராகுவும் 3, 4ஆம் பாதத்தினருக்கு குருவின் பார்வைகளும் 4 பாதத்தினருக்கும் சூரியன் 120 நாட்களும் செவ்வாய் 90 நாட்களும் வாழ்வில் முன்னேற்றம் தருவர். தொழில் வியாபாரத்தில் லாபம் கூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்கும். தொழிலில் இருந்த தடை விலகி முன்னேற்றம் உண்டாகும். போட்டியாளர்கள் விலகிச் செல்வர். இழுபறியாக இருந்த செயல்கள் நிறைவேறும். பணியாளர்கள் பணியிடத்தில் நெருக்கடி விலகும். சலுகைகள் கிடைக்கும். அரசு பணியாளர்களின் பிரச்சினைகள் முடிவிற்கு வரும். வழக்கு விவகாரம் சாதகமாகும். தடைப்பட்ட பதவி உயர்வு இடமாற்றம் உண்டாகும். பெண்கள் குடும்பத்தில் செல்வாக்கு உயரும். திருமண வயதினருக்கு வரன் வரும். வாழ்க்கை துணையின் ஆதரவு அதிகரிக்கும். பொன் பொருள் சேரும். புதிய பொறுப்பு உண்டாகும். கல்வி படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். தேர்வு முடிவுகள் உங்கள் எண்ணத்தை நிறைவேற்றும். மேற்கல்வி கனவு நனவாகும். விரும்பிய கல்லூரியில் இடம் கிடைக்கும். உடல்நிலை மருத்துவச் செலவு கட்டுப்படும். யோகா தியானம் நடைபயிற்சி என உடல்நலனில் ஆர்வம் காட்டுவீர்கள். ஆரோக்கியம் அதிகரிக்கும். குடும்பத்தில் குழப்பம் தீரும். தம்பதியர் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுப்பர். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பிள்ளைகளின் கல்வி வேலைவாய்ப்பில் கவனம் செலுத்துவீர்கள். பொன் பொருள் சேரும். சேமிப்பால் சொத்து சேரும். பரிகாரம் கருடன் முருகப்பெருமானை வழிபட நன்மை அதிகரிக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைந்த நாளாக இருக்கும். உங்களின் தைரியமும் கடின உழைப்பும் கடினமான வேலைகளையும் எளிதாக்கும். புதிய வாய்ப்புகள் வரும். சக ஊழியர்களின் ஆதரவை பெறுவீர்கள். குடும்பத்துடன் நேரத்தை செலவிடுவது உங்கள் மன ஆரோக்கியத்திற்கு நன்மை அளிக்கும். பழைய நண்பரை சந்திக்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உணவில் கவனம் செலுத்த வேண்டும். நேர்மறையாக இருங்கள் மற்றும் உங்கள் இலக்குகளை நோக்கி முன்னேறுங்கள். அதிர்ஷ்ட எண் 11. அதிர்ஷ்ட நிறம் பிங்க். உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் விஷயங்களைச் செய்தால் பலன் கிடைக்கக்கூடிய நாள்.
உங்கள் பெற்றோர் உடல் ஆரோக்கியத்தில் அதிகமாக பணம் செலவழிக்க கூடும். இதனால் உங்கள் அடிப்படை வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். ஆனாலும் உங்கள் உறவு வலுவடையும். சிலருக்கு குடும்பத்தில் புதிய வரவு கொண்டாட்டம் மற்றும் பார்ட்டிக்கான நேரமாக அமையும். உங்கள் அன்புக்குரியவர் அல்லது துணைவரிடமிருந்து வரும் ஒரு நல்ல தகவல் இன்றைய நாளின் நல்லெண்ணத்தை மேம்படுத்தும். உங்களுடன் இதுவரை நட்புடன் பழகாத ஒருவர் இன்று உங்களிடம் அன்பாக பேசுவார். இந்த ராசியின் ஜாதகரார் ஓய்வு நேரத்தில் இன்று ஏதாவது பிரச்சனைக்கு தீர்வு காண முயற்சி செய்வீர்கள். இன்று உங்கள் திருமண வாழ்வு இனிமையாக, குதூகலமாக மற்றும் வரமாக அமையும். பரிகாரம்: கருக்கொல்லியை தவிர்க்கவும். கர்ப்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம். நிதி நிலைமை நன்றாக இருக்கும். சனிக்கிழமைகளில் சனீஸ்வரனை தீபமேற்றி வழிபடவும். முக்கிய குறிப்பு: இந்த 2025 மாதந்தோறும் வரும் சந்திராஷ்டம தினத்தில் மட்டும் சிறிது எச்சரிக்கையாக இருக்கவும்.